இந்தியாவினுடைய மிக முக்கியமாக காரணிகளாக சொல்லப்படக்கூடியது இந்துத்துவ அமைப்பினுடைய வெறுப்பு அரசியல். இந்த வெறுப்பு அரசியல் நேரடியாக பாதிக்கப்படுவது சிறுபான்மையினர் மக்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், எஸ்சி எஸ்டி அமைப்பினர் அப்படிங்கிற இருந்தால் கூட இஸ்லாமியர்களுக்கு எழுப்பக்கூடக்கூடிய ஒவ்வொரு அடக்குமுறைகளும் ஒவ்வொரு கொலைகளையும் வன்மையாக கண்டிக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் மட்டும் அதற்கான குரல்களை எழுப்புறதில்லை. ஒட்டுமொத்தமான சமூக நீதி அரசியலை பேசக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உண்டான இது இந்தியா அப்படிங்கிறதை பரப்பக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் அதற்கான குரல்களை தொடர்ந்து இந்தியாவில் எழுப்பிக் கொண்டேதான் இருந்திருக்கிறார்கள். அதை பாபர் மசூதி இடிப்பாக இருக்கட்டும், கோத்ரா ரயில் இடிப்பு சம்பவம் இருக்கட்டும், இல்ல குஜராத் கலவரத்தினுடைய ஒட்டுமொத்த மையமாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு இனக்குழுக்கள் ஒவ்வொரு மதத்தையும் நீங்கள் காரணம் காட்டி இதை செய்யக்கூடாதுங்கிறத தமிழகத்தை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் இந்துத்துவ அமைப்புகளுக்கு எதிராக குரல்களை எழுப்பி கொண்டு அவர்களுக்கான கண்டனங்களை பதிவு செய்து அவர்களுக்கான போராட்டங்களை முன்னின்று நடத்தினது இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு.